Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நாம எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ஸ்டடி பிளான் போடணும், எப்படி டு டூ லிஸ்ட் நம்ம எழுதுனா நம்மளால பெஸ்ட் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண முடியுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நாம இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு கட்டும் போது என்ன பிளான் பண்ணுவாங்க, இவ்வளவு நாள்ல நம்ம பேஸ்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இது கட்டணும், இவ்வளவு நாள்ல அது கட்டணும், இப்படி படிப்படியா செய்யறாங்க தெரியுமா? எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலுமே நாம ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஒரு இடம் இருக்கு, நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 கிலோமீட்டர்ல ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சு அந்த 20வது கிலோமீட்டர்ல போய் தங்கிட்டு அடுத்த நாள் 20 கிலோமீட்டர் போகும். இப்படி 20 கிலோமீட்டரா நம்ம பிளான் பண்ணி வச்சு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். ஒரே டைம்ல ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துக்கு ஒரே டைம்ல இங்க இருந்து 100 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துக்கு நடந்து போறதுக்கும் ஒவ்வொரு நாளா 20 கிலோமீட்டர் நடந்து 5 நாள்ல போறதுக்கும் எது ரொம்பவே பாசிபிளான விஷயம்? அந்த 5 நாளா 20 கிலோமீட்டரா போறதுதான் பாசிபிளான விஷயம். கரெக்டா? அதே தான் ஸ்டடி பிளானும். ஒரே நாள்ல உங்களால எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட சிலபஸை கவர் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒர்க் பண்ண தான் நம்மளால காம்படிட்டிவ் எக்ஸாமோட சிலபஸை கவர் பண்ணி நம்மளால கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி நம்மளால கிளியர் பண்ணவும் முடியும். ஓகேவா? இந்த வீடியோல எப்படி ஒரு ஸ்டடி பிளானை போடணும், எப்படிலாம் போடக்கூடாது, எப்படி போட்டா அந்த ஸ்டடி பிளானை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுங்கிறதா பார்க்க போறோம். ஒரு 5 பாயிண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 பாயிண்ட்டை என்னால் நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசை இருக்கு, நான் இப்போ ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசை இருக்கு, நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசை இருக்கு, நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசை இருக்கு, நான் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசை இருக்கு, நான் டிஃபென்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்கிட்ட எல்லா புக்கும் இருக்கு, நான் பெஸ்ட் கோச்சிங் கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கிறேன், என்னோட பெஸ்ட் புக்ஸ் இருக்கு, பெஸ்ட் நோட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, எனக்குன்னு தனி ரூம் இருக்கு, படிக்க எல்லாமே இருக்கு. ஆனா என்னால படிக்க முடிய மாட்டேக்கு. நான் ஒரு நாளைக்கு ஸ்டடி பிளான் போடுறேன், அந்த ஸ்டடி பிளான் என்னால கவர் பண்ண முடியல, நான் எழுதி வச்சனால தான் என்னால கவர் பண்ண முடியலன்னு எனக்கு ஒரு மூட நம்பிக்கை மாதிரி நான் ஸ்டடி பிளானே போட மாட்டேன். சும்மா உட்காருவேன், அன்னைக்கு இது படிக்கணும், இன்னைக்கு இதெல்லாம் முடிக்கணும்னு உட்காருவேன். ஆனா என்னால ஒரு 2 சப்ஜெக்டே தாண்ட முடிய மாட்டுக்கு. என்னன்னு நான் படிச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங் வருது. ஆனா நான் உட்கார்ந்து யோசிச்சேன்னா நான் படிச்சது எக்ஸாம்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிலபஸ்ல ஒரு 1% கூட நான் படிச்ச மாதிரி இல்லை. நிறைய இது பண்றீங்கல்ல, நீங்க ஒரு ஸ்டடி பிளானை போட்டு போனீங்கன்னா டெஃபினட்டா இது பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்றத பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டடி பிளான் போடும்போது டைமை வச்சு போடாதீங்க. ஓகேவா? எப்பவுமே இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், 7 மணிக்கு நான் எந்திக்க போறேன், 7:30 மணிக்கு நான் நியூஸ் பேப்பர் படிக்க போறேன், 8:30க்கு சாப்பிட போறேன், 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் படிக்க போறேன். இந்த மாதிரி பிளான் இருக்கா? இப்போ 5 மணிக்கு நான் எந்திக்க போறேன், 5 to 6:15 வரை நான் ரீசனிங் படிக்க போறேன், எக்ஸசைஸ் பண்ண போறேன், நான் 9 to 10 ரீசனிங் படிக்க போறேன், 11 to 2 நான் மேக்ஸ் படிக்க போறேன், 3 to 6 நான் ஜெனரல் அவேர்னஸ் படிக்க போறேன், 7 to 10 நான் இங்கிலீஷ் படிக்க போறேன். இந்த மாதிரி டைமை வச்சு ஸ்டடி பிளான் போடாதீங்க. ஓகேவா? ஸோ ஏன் நிறைய பேர் போடுவீங்க, ஆனா ஒரு சில 1-2 பேரால தான் ஃபாலோ பண்ண முடியும். 100 பேர் போடுறீங்கன்னா 1-2 பேரால தான் இந்த டைமை வச்சு போடக்கூடிய ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண முடியும். மிச்ச 99% ஸ்டூடெண்ட்ஸால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் காரணம்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ 9 to 10 ஒரு ஸ்டடி பிளான் போடுறீங்கன்னு வச்சுக்கொடுமே, இந்த 9 மணிக்கு நீங்க உட்கார போற டைம்ல ஏதாவது ஒரு வேலை வந்துட்டாலோ, இல்ல நீங்க 9 to 10 நீங்க ஸ்கிரீனை பார்த்து அந்த ஸ்கிரீன்ல மொபைல்ல இருக்கட்டும், எதுலையா இருக்கட்டும், மொபைல்ல இன்டர்நெட் அந்த டைம்ல இல்லைனாலோ, இல்லைனா பவர் கட் ஆகிட்டு சார்ஜ் இல்லைனாலோ, உங்களுடைய லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ சார்ஜ் இல்லைனாலோ, அந்த டைம்ல உங்களுக்கு வீட்டில் ஏதாட்டி வேலை கொடுத்துட்டாங்களாலோ உங்களால அந்த பிளானை ஃபாலோ பண்ண முடியாது. 9 to 10 நீங்க என்ன மைண்ட்ல இருப்பீங்க, உங்களுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதனால நீங்க ஒரு வெறியோட இருப்பீங்க. 9 to 10 அந்த ஸ்லாட்ல ஏதாட்டி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டுனாலோ, இல்ல வீட்டுல யாரோ வந்துட்டாங்கனாலோ, இது ஏதாட்டி ஒரு இஷ்யூனாலோ, அந்த 9 to 10 அந்த டைம் ஸ்லாட் அஃபெக்ட் ஆகும்போது, நீங்க ஒரு பிகினரா இருக்கும்போது, உங்களுக்கு அந்த வெறி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ 9 to 10 போயிட்டு 9 to 10 போயிட்டு 9 to 10 போயிட்டேன்ட்டு அந்த கவலையிலேயே இருப்பீங்க. ஓகே, 9 to 10 இன்னைக்கு காலையில இப்போ ஒரு ஸ்லாட் படிக்க முடியல, மற்ற ஸ்லாட்டை படிக்கும், அந்த மைண்ட் செட் இல்லாம என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய பேர் மெஜாரிட்டி என்ன பண்ணுவீங்கன்னா, நாளைக்கு பார்த்துக்கலான்னு மற்றது எல்லாத்தையுமே நீங்க விட்டுட்டு போயிருவீங்க. இல்லைன்னா என்ன காரணம் நடக்கும்னா, அந்த டைம் ஸ்லாட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நீங்க நான் 9 to 10 நான் ரீசனிங் படிக்க போறேன்ட்டு பிளான் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கிடுமே,
ஒரு 9:05க்கு ஒரு ஒர்க் வந்துட்டு சரி பார்க்க போயிருக்கீங்க, 9:30க்கு ரிட்டர்ன் வாரீங்கன்னா நீங்கள் 9 to 10 தான் போட்டுருங்க. அரை மணி நேரம் இருக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, 1 மணி நேரம் பிளான் போட்டுக்கோம், அரை மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு, நம்மளால படிக்க முடியலையேன்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ இது நிறைய பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சிங்கன்னா 9 to 10 பிளான் போட்டிருக்கீங்க, இதில் ஒரு அரை மணி நேரம், 10 to 11 இதில் ஒரு மணி நேரம் இருக்குது, அதில் ஒரு அரை மணி நேரம் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அது தோணாது. நான் 9 to 10 போட்டிருக்கேன், நான் 9 to 10 மட்டும்தான் படிப்பேன், நிறைய பேர் இருப்பீங்களா? இல்லைனா அந்த மைண்ட் செட் இருக்கும், இல்லைனா ஏதாட்டி வேலை வந்துடும், இதனால அந்த பிளான் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டைமை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஸ்டடி பிளான் போடாதீங்க. ஓகேவா? ஸ்டடி பிளான் போடும்போது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, விடிய காலம், அந்த டைமில் கொஞ்சத்தை எடுத்துக்கோங்க. அந்த டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பாங்கன்னா நீங்கள் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த 2 மணி நேரத்தில் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது சார் நான் ஈவினிங் வந்து இங்கிலீஷ் போடுறேன், இங்கிலீஷ் போடும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துடுவாங்க, ஆஃபீஸ் போயிட்டு எல்லாருமே வந்துடுவாங்க, 6 மணிக்கு அப்புறம் எல்லோரும் வீட்டில் இருக்கனால டிவி சவுண்ட் வரும், அந்த வேலை இந்த வேலை எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் அந்த டைமில் தான் வந்து நான் ஜென்ரல் அவேர்னஸோ இங்கிலீஷோ போட்டிருக்கேன்னா உங்களால் படிக்க முடியாது கரெக்டாக. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், அதனால் உங்களால் படிக்க முடியாது. இது அந்த மாதிரி பிளான் எல்லாமே நீங்கள் வீட்டில் யாருமே இல்லாதப்போ இல்லைனா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நைட்டு 2 மணிக்கு மேலே இல்லைனா காலையில் 4 மணிக்கு அப்புறம் 6 மணி வரை இந்த டைமில் படிக்கிறத ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ டைமை வச்சு போடாதீங்கன்னு சொல்லிட்டீங்க சார், 9 to 10 படிக்காதீங்க, அந்த பிளான் போடாதீங்க. அப்போ எந்த பிளான் போடலான்னா, எந்த மாதிரி பிளானை வச்சுக்கோங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் முடிக்க போறேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 9 to 10 நான் ரீசனிங்ல என்ன படிக்க போறேன்னா ரேங்கிங் படிக்க போறேன்ட்டு ஒரு பிளான் போடுறீங்கன்னு வச்சுக்கோமே, அது எப்படி மாத்திருங்கன்னா, நான் இன்னைக்கு ரேங்கிங் பார்க்க போறேன் ரீசனிங்ல, நான் இன்னைக்கு மிடிவியல் ஹிஸ்டரி பார்க்க போறேன் ஜென்ரல் அவேர்னஸ்ல, நான் இன்னைக்கு நவுன் படிக்க போறேன் இங்கிலீஷ்ல, நான் இன்னைக்கு மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க் படிக்க போறேன், இந்த மாதிரி மாத்திக்கோங்க. இந்த மாதிரி மாற்றும் போது என்ன ஆகுனா, நீங்க அந்த நாள்ல எப்ப வேணாலும் நீங்க படிக்கலாம். ஆனா உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கும், ரேங்கிங் முடிக்கிறதா இருக்கும். அந்த நாள்ல நீங்க எப்பனாலும் படிக்கலாம். உங்களோட டார்கெட் என்னவா இருக்கும், உங்களுக்கு நவுன் படிக்கிறதா இருக்கும், இல்லைனா மிடிவியல் ஹிஸ்டரி படிக்கிறதா இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் படிக்கிறதா இருக்கும். இப்போ 9 to 10 ரீசனிங் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ரீசனிங் படிச்சு முடிச்சோடனே மேக்ஸ் இருக்குமே, மேக்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் போரா இருக்குன்னா நீங்க அந்த டைம் போட்டிருக்கனால மேக்ஸை மட்டும்தான் படிக்கணும்னு நினைப்பீங்க. இது இந்த மாதிரி பிளானுங்கிறப்போ ரீசனிங் முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸ் போட்டிருக்கீங்க, மேக்ஸ் போட்டு முடிச்சாலும் கொஞ்சம் டயர்டா இருக்குங்கிறப்போ நீங்க என்ன பண்ணலாம், வேற ஏதாட்டி சப்ஜெக்டை எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி பிளான் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் இதெல்லாம் படிக்க போறேன், அது நான் எப்பனாலும் படிப்பேங்கிற ஒரு பிளானை போட்டுக்கிட்டு, ஆனா இன்னைக்கு அந்த அந்த என்ன பிளான் போட்டீங்களோ அதை முடிச்சுங்க. டைம் போடாதீங்க, ஹவர் போடாதீங்க, நான் இன்னைக்கு இதை முடிக்கணுங்கிற அந்த பிளான் போட்டுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட், செட் வீக்லி டார்கெட். ஓகேவா? வீக்லி டார்கெட் வச்சுக்கோங்க. எப்படி சொல்றோம்னா, நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, பிகினரா இருக்கீங்க, நீங்க உங்க சிலபஸ் முடிக்கிறதுக்குன்ட்டு ஒரு 2ல இருந்து 3 மாசம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 2ல இருந்து 3 மாசம் எடுத்துக்கோங்க. நீங்க அந்த 2ல இருந்து 3 மாசத்துல நான் இந்த மாசம் இது படிக்க போறேன், இந்த மாசம் இது படிக்க போறேன், இந்த மாசம் இது படிக்க போறேன்ட்டு ஒரு ரஃப் பிளான் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ மாசம் டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாசம் பார்க்க போறேன். 2வது மாசம் ஜியோமெட்ரி, நான் ஜியோமெட்ரி பார்க்க போறேன், மென்சுரேஷன் பார்க்க போறேன், ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், நம்பர் சிஸ்டம் நான் பார்க்க போறேன். 3வது மாசம் நான் வந்து வேற 4 டாபிக் பார்க்க போறேன். இந்த மாதிரி 4 சப்ஜெக்டும் உங்களோட எக்ஸாம்ல எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்டோட சிலபஸையும் ஒரு 3 மாசத்துக்கு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மாசம் நான் டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துருக்கேன். மாசத்துக்கு 4 டாபிக் எடுத்துக்கேன். மேக்ஸ்ல மட்டும் சொல்றேன். இதே மாதிரி மிச்ச சப்ஜெக்ட்டுக்கும். இப்போ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 4 வாரம் ஆச்சா. வாரம் டைம் அண்ட் ஒர்க்கு, வாரம் டைம் அண்ட் ஒர்க்கு, 2வது வாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், 3வது வாரம் பர்சன்டேஜ், 4வது வாரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்படி நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சாப்டருக்கு நீங்க ஒவ்வொரு வாரம் எடுக்கும்போது அந்த வாரத்துல உங்களால அந்த சாப்டரை கம்ப்ளீட்டா படிக்க முடியும். எப்படின்னா, இப்போ டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிறோம்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே கான்செப்டையும் பேசிக் சம்ஸையும் படிக்கலாம்.
Thursday, Friday, Saturday. இந்த 3 நாள் previous year question work out பண்ணி பார்க்கலாம். Sunday overall revision. கான்செப்ட் பேசிக்ஸ் சம் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ரெண்டுத்தையுமே ரிவிஷன் பண்ணிடலாம். சண்டே உங்களால் டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட்டாக மேக்ஸில் நீங்கள் ரெடி ஆகிட முடியுமா? இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு சாப்டர்லையும் இப்போ நீங்கள் மொதல் வாரத்தில் 4 சாப்டர்ல நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட முடியுமா? இங்கே சாப்டருங்கிறது நம்பர் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கும். இப்போ மேக்ஸில் நீங்கள் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு வாரத்தில் 3லேருந்து 4 கொஸ்டின் உங்களுக்கு பக்காவாக நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. இதே இது ஒரு பிளான் இல்லைன்னா நீங்கள் ஒரு மாசமே உட்காந்து ஜாமெண்ட்ரி முடிக்கணும்னு நினைச்சாலும் முடிக்க முடியாது. ஓகேவா? வாரக்கணக்கில் வாரத்துக்குன்னு மாசத்துக்குன்னு ரஃப் பிளான் போட்டுக்கோங்க. வாரத்துக்குன்னு ரஃப் பிளான் போட்டுக்கிட்டு வாரத்தோட டேல வருவீங்க தெரியுமா, அப்போ அதுக்கு ஸ்பெசிபிக் பிளானா வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்னா அதுல 6 டைப் 7 டைப் இருக்குன்னா, மண்டே நான் 3 டைப் பார்க்க போறேன், டியூஸ்டே நான் 3 டைப் பார்க்க போறேன், மிச்சம் உள்ள டைப்பை நான் வெனஸ்டே பார்க்க போறேன். இந்த மாதிரி நீங்க பார்க்கறது பெஸ்டா இருக்கும். ஓகேவா? அடுத்தது, முதல்ல நீங்க டெய்லி ஸ்டடி பிளான் போடும்போது ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியுது, இப்போ நீங்க ஒரு சாப்டர் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ நீங்க பாக்குறீங்க டைம் அண்ட் ஒர்க் நான் புக்ஸ் பார்த்து படிச்சுட்டேன், கிளாஸ் பார்த்து படிச்சுட்டேன்ட்டு நீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண பார்க்க போறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 200 கொஸ்டின் இருக்கு அந்த சாப்டர்ல. இப்போ 200 கொஸ்டின் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரே நாள்ல உட்காந்து நான் 200 கொஸ்டின் போடுறேன்ட்டு நீங்க அடம் பிடிக்க கூடாது. அதை பாதியா குறைச்சிக்கோங்க. 100 கொஸ்டின் இன்னைக்கு நான் பண்ண போறேன், நாளைக்கு 100 கொஸ்டின் பண்ண போறேன். எப்பவுமே ஸ்டடி பிளான் போடும்போதே உங்களோட எனர்ஜிக்கு ஏத்தாப்புல நீங்க ஸ்டடி பிளான் போடுங்க. ஓகேவா? ஒரே நாள்ல நான் 100 கிலோ தூக்க போறேன்ட்டு இது பண்ணாதீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 100 கிலோ பேக் இருக்கு, 10 கிலோவா பேக்கா இருக்கு, இங்க கொண்டு போய் வைக்கணும். என்ன பண்ணலாம்? சில பேர் என்ன பண்ணுவாங்க, 100 கிலோவையும் வம்படியா எடுத்து தூக்கிட்டு போய் இங்க வைப்பேன்னு வச்சு தோல்ல காயம்பட்டு கஷ்டப்படுவாங்க. இதே இது என்ன பண்ணலாம், 10 கிலோ பேக்கு 10 இருக்கு, என்ன பண்ணலாம், 2 தூக்கிட்டு போய் வைக்கலாமா? அப்போ நமக்கு உடம்பும் வலிக்காது, அந்த வேலையும் முடிஞ்சிடும். அதே தான் நமக்கு வந்து நம்ம சிலபஸை கவர் பண்ணணும், நல்லா படிச்சு கவர் பண்ணணும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு நீங்க ஸ்லோவா போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ரிதம்க்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் ஒரே நாள்ல நீங்க 200 சம் சால்வ் பண்ணாலும் முடியும். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால 40 கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கே திணறுவீங்க. 25 கொஸ்டினை, அதாவது இன்னைக்கு ஒரு சாப்டர் பார்த்துட்டு அந்த சாப்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போறீங்கன்னா உங்களால 25 கொஸ்டினையே சால்வ் பண்றதுக்கு நீங்க திணறுன்னு தருவீங்க. அதே இது நீங்க ஒரு 2-3 மாசம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களால 100 கொஸ்டினை 2 மணி நேரம் இல்லைன்னா 2.5 மணி நேரம் கிட்ட உடனே உங்களால சால்வ் பண்ணிக்கிட முடியும். ஏன்னா நீங்க அதுக்கு கத்துக்கிட்டீங்க. எப்பவுமே எடுப்புலயே எந்த வேலையும் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா செய்யும் போது நம்மளால ஒரு வேலையை முழுசா செய்ய முடியும். அதனால பிளானை உங்களுக்கு ஏத்தாப்புல கம்மியா போட்டு செஞ்சு முடிங்க. இப்போ இங்கிலீஷ்ல நவுன்ல 13 ரூல் உண்டு. ஓகேவா? இன்னைக்கே நான் உட்காந்து 13 ரூல் படிக்க போறேன்னா படிக்க முடியும். ஆனா அடுத்த நாள் ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு 6 ரூல் படிக்க போறேன், நாளைக்கு நான் 7 ரூல் படிக்க போறேன், அடுத்த நாள் நான் ரிவிஷன் பண்ண போறேன். இப்படி பண்ணும்போது இன்னைக்கு நீங்க 6 ரூல் தான் படிக்க போறீங்க. அந்த 6 ரூலையும் நல்லா தெளிவா எந்தவித குழப்பமும் இல்லாம படிச்ச முடியுமா? நாளைக்கு 7 ரூல் படிக்க போறீங்க. 7 ரூல் படிக்கும்போது அந்த 7 ரூலை எந்தவித குழப்பமும் இல்லாம தெளிவா படிச்சிட முடியும். அப்போ இந்த நாளோட முடிவுல நீங்க 13 ரூல் ரொம்ப தெளிவா படிச்சு முடிச்சிட்டீங்க. அப்ப அடுத்த நாள் நீங்க ரிவிஷனை 1 ஹவர்க்குள்ள பண்ணிக்கிட முடியும். கரெக்டா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளானை ரொம்ப சின்னதா போட்டுக்கோங்க. டெய்லி ஸ்டடி பிளான் போடும்போது இதெல்லாம் ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு படிக்க எவ்வளவு நேரம் டைம் கிடைக்குதுன்னு. அதாவது படிக்கிறதுங்கிறது நீங்க புக்கை வச்சு செல்ஃபா படிக்கிறத, அதாவது இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க தெரியுமா, செல்ஃப் ஸ்டடிங்கிறதும் வேற, செல்ஃப் ஸ்டடி வேற, ஆன்லைன் ஸ்டடி, ஆஃப்லைன் ஸ்டடி, அண்ட் நீங்களா உட்காந்து அந்த சாப்டர் நீங்களே உட்காந்து ரொம்ப செல்ஃபா படிக்கிறதா, அந்த 2 இது உண்டு. ஆன்லைன் ஆஃப்லைன், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கிறதோ இல்ல ஆன்லைன்ல யூடியூப் பார்த்து படிக்கிறீங்களோன்னு வச்சுக்கிடுமே, இது ரெண்டுமே உங்களோட படிப்புல சேராது. அங்க இருந்து நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிடுறீங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்றீங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் செல்ஃப் ஸ்டடி.
நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த ரிவிஷன் பண்றீங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் செல்ஃப் ஸ்டடி. நீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட், எனக்கு ஃபுல் டேயும் டைம் இருக்குன்னா உங்களுக்கு அப்போ ஃபுல் டேல எத்தனை மணி நேரம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கிடைக்குங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகேவா? அதுல 6 மணி நேரம் நீங்க கண்டிப்பா செல்ஃப் ஸ்டடி பண்ணி ஆகணும். மிச்ச நேரத்துல நீங்க ஆன்லைன் கோச்சிங்கா இருக்கட்டும், ஆஃப்லைன் கோச்சிங்கா இருக்கட்டும் நீங்க பாருங்க. சார் எனக்கு ஆஃப்லைன் கோச்சிங் வந்து எனக்கு 10 டு 2 மணி வரை உண்டுனா அந்த டைமை கொடுத்துட்டு மிச்சம் உள்ள டைம்ல ஒரு 6 மணி நேரத்தை எடுத்து நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. டைமை நாம தான் உருவாக்கிக்கிடணும், டைம் அதுவா வராது. ஓகேவா? ஓகே, கோச்சிங் கிளாஸ் சொல்லியாச்சு. ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங்ல நீங்க எந்த ஸ்டடி மெட்டீரியல் வச்சிருக்கீங்களோ அதே ஸ்டடி மெட்டீரியலை முழுசா நம்பி படிச்சுட்டு போங்க. ஓகேவா? நீங்க இடையில ஸ்டடி மெட்டீரியலை மாத்துறதோ இல்லை என் ஃப்ரெண்டு படிக்கிறான் அதான் நான் அது படிக்க போறேங்கிறதோ பண்ணாம எந்த ஸ்டடி பிளான் எந்த ஸ்டடி மெட்டீரியல் வச்சிங்களோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிச்சு ஒரு மாசம் படிச்சிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டு இன்னொரு ஸ்டடி மெட்டீரியல் சொல்றாங்கன்னா அதுக்கு நீங்க மாறினீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டடி பிளானையே கொஞ்சம் பாதிச்ச மாதிரி இருக்கும். உங்களால சிலபஸையும் நல்லா கவர் பண்ண முடியாது. அடுத்தது டிவைட் பை 2 ரூல், அதாவது நம்ம பாதி பாதியா படிக்கணும்னு சொன்னோமா அது. நெகட்டிவிட்டிட்ட இருந்து தள்ளியே இருங்க. ஓகேவா? நெகட்டிவிட்டிங்கிறது உங்களோட ரொம்ப ரொம்ப உங்களுடைய மைண்டை வந்து பாதிக்கக்கூடிய மிக பெரிய விஷயம். நெகட்டிவிட்டியை விட்டு தள்ளியே இருங்க, அது ரொம்பவே நல்லது. ஓகேவா? அடுத்தது எப்பவுமே ஸ்டடி பிளான்ல ஹார்டு டாபிக் இருக்கு தெரியுமா, அதை முதல்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கணும், அதை முதல்ல அந்த டேயோட ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரே நாள் நைட்டுல எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஆனா ஒரு நாள் நைட்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும். இது என்ன புரியலனா, இன்னைக்கு நான் பணக்காரன் ஆகணும்னு இன்னைக்கு நைட்டு முடிவெடுத்து நாளைக்கு காலையில பணக்காரன் ஆக முடியாது. ஆனா நான் பணக்காரன் ஆகணும்னு முடிவு பண்ணி, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த நைட்டு முடிவெடுத்து நான் வேலையை ஆரம்பிச்சேன்னா என்னால ஒரு நாள் கட்டாயம் ஆயிட முடியும். கரெக்டா? ஆக்டர் ஆகணும்னு நினைச்சாலும் அதுதான், போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சாலும் அதுதான், விஏஓ ஆகணும்னு நினைச்சாலும் அதுதான். ஒரு நாள் கட்டாயம் உங்களால் ஆயிட முடியும். ஆனா அந்த ஒரு நைட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது மேக் யுவர் ஓன் பிளான், டோன்ட் ஃபாலோ எனி ஒன்ஸ். ஓகேவா? யூடியூப்ல நான் வீடியோ பார்த்தேன், இந்த 6 டு 7 இந்த இது படிச்சாங்க, 8 டு 10 இந்த இது படிச்சாங்க, இந்த மாதிரி ஸ்டடி பிளான் இருக்கு, அதை நான் ஃபாலோ பண்ண போறேன்னு பண்ணாதீங்க. ஸ்டடி பிளானுங்கிறது அவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்க பண்றது. ஓகேவா? அவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்க பண்றது. இப்போ நார்த் இந்தியன்ல அவங்க இந்த காலத்துல இந்த ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னா சவுத் இந்தியனும் அதே காலத்துல அந்த ஃபுட்டு சாப்பிட முடியாது. அது அவங்களுக்கு ஏத்தது, இது இவங்களுக்கு ஏத்தது. கரெக்டா? அதே தான். ஒரு ஸ்டடி பிளானுங்கிறது ஒவ்வொருத்தரை டிபெண்ட் பண்ணது. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 6 டு 8 4 டு 8 ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க காலையில, நைட்டு 6 டு 12 அடுத்த ஸ்டடி பிளான் வைக்காங்க. அப்ப நானும் இதே ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுவேன்னு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அவருக்கு இந்த இடப்பட்ட டைம்ல ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. ஓகே, இன்னொருத்தர் ஓகேவா, அவரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட். இப்போ 8 டு 10 அவர் ஒரு சப்ஜெக்ட், 12 டு 2 ஒரு சப்ஜெக்ட், 3 டு 5 ஒரு சப்ஜெக்ட், 6 டு 10. ஸோ நான் இந்த பிளான் ஃபாலோ பண்ண போறேன். இது அவருக்கான பிளான். ஓகேவா? நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட், ரொம்ப கம்ஃபர்டான பிளானோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சார் 8 டு 10 வந்து ஏதாவது என்னோட வேலை இருக்கும் சார், எனக்கு இந்த வேலை இருக்கும், அந்த வேலை இருக்கும், இந்த மாதிரி வேலை இருக்கு, ஸோ அப்போ இந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகாது. உங்களுக்கு ஏத்தாப்புல பிளானை போட்டுக்கோங்க. அதுதான் மேஜரான விஷயம். 5வது பாயிண்ட் அதுதான், உங்களுக்கு ஏத்தாப்புல பிளானை போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.